எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஸ்கூல் பேஸ்ட் கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். மூவியோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பையனும் டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் சேர்ந்து நியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க காருக்குள்ளேயே. நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க, அதுவும் மார்க்குக்காக அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஹீரோவோட அம்மா, பாரு இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்க ஒரு மார்க்குக்காக தற்கொலை பண்ணி அவங்களோட லைஃபே அழிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் எந்த காலத்துல நடக்குதோ அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஒர்க் பண்ண இடத்துல உள்ள மேனேஜர் தான் கால் பண்ணியிருப்பாங்க. உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவோட அம்மா டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க உடனே ஆஃபீஸ்க்கு வரணும்னு கூப்பிட்டுடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவை அங்கேயே இறக்கி விடுறாங்க. நீயே ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ சொல்றாங்க, இன்னைக்கு தான் என்னோட மிடில் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே, அதுவும் நீங்க என்ன கொண்டுட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவோட அம்மாவும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. ஹீரோ உடனே சரி ஓகே ஓகே நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ போகும்போது ஒரு பிரிட்ஜ் வழியா போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய கம்பி மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி நியூஸ்ல ஆக்சிடென்ட் பத்தி கேட்டுட்டு வந்திருக்காங்கல்ல, அதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணதான் போகுதோ அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அந்த பொண்ணை பிடிச்சு இழுத்து கீழே போடுறாங்க. அந்த பொண்ணு எழுந்திருச்சு உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேக்குறாங்களா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோ சொல்றாங்க, ஐம் சோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை நிக்க சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட லைட்டர் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்மோக்கிங் பண்ற பழக்கம் இருக்கு. ஹீரோ லைட்டர் இல்லன்னு சொன்ன உடனே சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் நிக்க சொல்லிட்டு, இனி உன்னோட வேலையை மட்டும் பாரு சரியா, வேற ஆளோட வேலையில தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம ஹீரோவும் கூட ஹீரோவோட ஃப்ரெண்டும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நிக்கிறாங்க. முத நாளே நம்ம ஹீரோ லேட்டா வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோயினும் ஹீரோவோட அதே கிளாஸ்ல தான் இருக்கிறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, இவ லேட்டா வந்துட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா, நமக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவ தான் நம்ம கிளாஸ்லயே டாப்பர், அதனால அவளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ள போன உடனே டெஸ்க்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கிளாஸ் எடுத்திருக்கக்கூடிய டீச்சர் வந்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கிளாஸுக்கு வந்தது லேட், அதுலயும் நீ படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் எழுந்திருச்சு, இப்ப என்ன போர்ட்ல என்ன எழுதி போட்டிருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு போர்ட்ல எழுதி போட்டிருக்க சப்ஜெக்ட கடகடன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டீச்சர் வந்து சரி ஓகே நீ படிச்ச அப்படின்னா உனக்கு மேனர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க கை ஓங்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இப்படியெல்லாம் அடிச்சா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா உங்களோட வேலை உங்ககிட்ட இருக்காது, அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா. டீச்சர் வந்து ஒண்ணுமே பேச முடியாம அங்க இருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா. டீச்சரையே மிரட்டுறாளா இவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு டீச்சர் உள்ள இருந்து டோர் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவோட மண்டையிலே போடுறாங்க. வெளியில பனிஷ்மெண்ட்டுக்கு நிக்க வச்சாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களாடா அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்போ 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு காமிக்கிறாங்க. கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் நடக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இங்க கட் பண்ணா எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க, ஹீரோயின் செகண்ட் பிளேஸ் எடுத்துருவாங்க. இந்த நியூஸ் கிளாஸ்ல ஸ்கூல்ல எல்லா இடமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் மார்க்க வந்து பார்த்துட்டு கோவமா போறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ மார்க் போர்ட போய் பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்ம ஹீரோவே அசந்து போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோவை பிடிச்சிட்டு, நீ வந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ ஹீரோயினையே பீட் பண்ணிட்ட, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் தெரிஞ்சு பண்ணல, நான் படிச்சே எழுதுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்ப மாடியில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு லாலிபாப் கொண்டு வந்து ஹீரோயினோட முன்னாடி நீட்டுறாங்க. இது என்னது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்பவே கேடானது, அதனால நீ இந்த லாலிபாப்பை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இந்த லாலிபாப் ஃபிளேவர் பிடிக்காது அப்படின்னு. ஹீரோ உடனே சிரிச்சுட்டு, அப்படியா என்கிட்ட இனி ஒன்னு இருக்கு ஆப்பிள் ஃபிளேவர், இதை சாப்பிடு அப்படின்னு கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ திரும்பி பார்த்து, ஏய் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இங்க வா, நீ கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்டா தான் இருக்கா, அதே மாதிரி நிறைய மார்க்
மார்க்கும் எடுத்திருக்க, ஆனா இதுக்கப்புறமா நடக்க போறது எல்லாத்தையுமே பாத்துக்கோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இது பெருசா எடுத்துக்கல. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்போ லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. பின்னாடி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துட்டு இருக்கான். இப்படியே விட்டா நம்மளோட ரேங்க் எல்லாம் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கும். அதனால அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து எப்படியாவது நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டோட காதுல போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்க சீன் கட் ஆகுது. கிளாஸ் ரூம்ல இருந்து யாரோ ஒரு ஆள் போத்தொட்டிய ஜன்னல்ல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி தான் விழும். நம்ம ஹீரோ பயந்து போயிடுவாங்க. மேல பாக்குறாங்க, கிளாஸ் ரூம்ல ஜன்னல் க்ளோஸ் ஆகுறது தெரியுது. அதனால உடனே கிளாஸ் ரூம்க்கு ஓடி போய் யாருன்னு செக் பண்றாங்க. ஆனா ஜன்னல் பக்கத்துல யாருமே இல்ல. நம்ம ஹீரோயினோட டெஸ்க் பக்கத்துல இருந்து தான் கீழே விழுந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல டவுட் வரல. இப்போ அவங்களோட டெஸ்க்குக்கே போறாங்க. அதுல என்ன எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா, இது நான் உனக்கு கொடுக்குற வார்னிங், மரியாதையா ஸ்கூலை விட்டு போயிடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ அத கசக்கி வேஸ்ட் பாஸ்கெட்ல போட வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லாக்கர்ல இருந்து புக் எடுக்க போவாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கவர்ல கெட்டு போன மாவு இருக்குல்ல, அதை போட்டு ஹீரோட மேலேயே போடுறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம வெளியில போகலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயின் ஆப்போசிட்ல வராங்க. ஆனா எதுவுமே சொல்லாம ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது. இப்போ ஹீரோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பாத்தியா இது எல்லாமே ஹீரோயினோட வேலை தான், கண்டிப்பா அவ தான் பண்ணிருப்பா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி ஒண்ணும் கிடையாது, அவ எதுக்காக பண்ணணும், அவளுக்கு அதனால என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்ட, அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க செகண்ட் போயிருவாங்க, செகண்ட் எடுக்கிறவங்க தேர்ட் போயிருவாங்க, இந்த மாதிரி எல்லாரோட மார்க்ஸுமே டிராப் ஆயிடுச்சு, அதனாலதான் ஒன்னு அவ பழி வாங்குறா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இதை நம்பவே இல்லை. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல, ஆனா உன்னோட ஷூ லேஸ் அவுந்து கிடக்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னா நீயே கட்டி விடுன்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம குனிஞ்சு ஹீரோயினோட ஷூ லேஸ கட்டி விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கீழே குனிஞ்சு ஹீரோட பக்கத்துல வந்துட்டு ஹேய் லாலிபாப் உன்னோட கண்ணுல ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது வா அப்படின்னு சொல்லி ஊதி விட போறாங்களா. நம்ம ஹீரோ டக்குன்னு பயந்து பேக் அடிச்சிருவாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எல்லா பசங்கள மாதிரி நீ ஒண்ணும் பாவம் கிடையாது, கொஞ்சம் எனக்கு இப்பதான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டு கூட ஒரு ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வெளியில ஒரு ஆள் கூட கார்ல நின்னு பேசிட்டு இருக்கத பாக்குறாங்களா. அவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதா, அவ வந்து நம்மளோட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க கூடயும் வயசானவங்க ஒருத்தவங்க கூடயும் டேட்டிங் போறா அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. நம்ம ஹீரோ உடனே அங்க இருந்து அடிச்சு பேரண்ட் ஓடி ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்போ அந்த வயசானவங்க நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், அதனால இவகிட்ட இனி நீங்க எந்த ஒரு வேலையுமே வச்சுக்காதீங்க அப்படின்னு ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, ஹே லாலிபாப் எப்ப நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ அது ஒண்ணும் இல்ல, சரி நீ எதுக்காக அந்த தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா அவங்க யாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ யாருன்னு தெரியாதவங்க கூட நீ பேசுவியா அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே எனக்கு அகாடமிக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்களோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கதான் ஹீரோயினோட அம்மா. அப்பாவை நீ இன்னைக்கு பார்த்து பேசணும்னு கேள்விப்பட்டேன், அப்பா கிட்ட மார்க் ஷீட் எல்லாம் காமிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் காமிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரு தாத்தாவை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பாங்களே அவங்க தான் ஹீரோயினோட அப்பாவா இருக்காங்க. சரி மார்க் ஷீட் எதையுமே அவங்க கிட்ட காமிக்காத, உன்னோட மார்க்ஸ் இந்த தடவை டிராப் ஆயிருக்கு, அதனால உன்னோட மேக்ஸ் டியூஷனை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா அதை ஒத்துக்கவே இல்லை, கண்டிப்பா மாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்துல இந்த புக்கை யாரோ ஒரு ஆள் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் முழிச்சு பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஹீரோ கேக்குறாங்க, இதெல்லாம் ஹை ஸ்கூலோட புக்காச்சே, நீ
எதுக்காக இப்பவே படிக்கிற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இந்த கிளாஸ்ல இருந்துட்டு அடுத்த கிளாஸுக்குள்ளத படிச்சாதான் அங்க போய் நல்ல மார்க் எடுக்க முடியும், அதனால எல்லாருமே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ இல்ல இல்ல நான் இந்த வருஷம் உள்ளது இந்த வருஷம் தான் படிப்பேன், உங்களை மாதிரி எல்லாம் என்னால படிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோயின் கீழே விழுற மாதிரி போறாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. மறுபடியும் கீழே விழுற மாதிரி போறாங்க. நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை பிக்கி பேக் மாதிரி சுமந்துக்கிட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நர்சிங் ரூமுக்கு கொண்டு போறாங்க. இத ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை மூடி கொடுத்துட்டு ஹீரோ கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோயின் ஏ லாலிபாப் ஒரு நிமிஷம் இல்ல என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகேன்னு ஹீரோயினோட பக்கத்துல போய் உட்கார்றாங்க. ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு தன்னோட நெத்தி மேல வச்சுட்டு என்னோட ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோ தன்னோட நெத்தியில கை வச்சு பார்த்துட்டு எனக்கு கரெக்டா தெரியல, லைட்டா சூடா இருந்த மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு கரெக்டா தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இங்க கை வச்சு பாரு அப்படின்னு கழுத்து பக்கத்துல கொண்டு போறாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ கையை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து ஹீரோயின் எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தூக்கம் வராம புலம்பிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு ஹீரோயினோட பர்த்டே அப்படின்னு. ஹீரோ இதையும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில எல்லாருமே கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினை பாக்குறாங்க, ஆனா ஹீரோயின் கிளாஸ கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய இடத்துல நின்று விளையாடிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதையே பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல எரியக்கூடிய பால் ஹீரோட மூஞ்சி மேலேயே வந்து அடிச்சிடும். நம்ம ஹீரோ இப்போ கட்டு போட போயிருப்பாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் லாக்கர் ரூம்ல நின்று பேசிட்டு இருப்பாங்க. பாத்தியா அவன் முழுசா ஓ மேல விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், இனி அவன் கண்டிப்பா செமஸ்டர்லயோ இல்லனா எக்ஸாம்ஸ்லயோ மார்க்ஸ் கம்மியா தான் எடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா வேணா நீ ஃபைனல் எக்ஸாம்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் ஹீரோயின் கிட்ட வச்சுக்காத அப்படின்னு, இப்ப பாத்தியா ஹீரோயினே நீ பாத்துட்டு இருந்ததுனால தான் உனக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, இது எல்லாமே அவளோட ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதையுமே நம்ம ஹீரோ நம்பவே இல்லை. இங்க சீன் கட்டாவது ஹீரோ இப்போ நர்சிங் ரூம்ல இருந்து வெளியில போக போறாங்களா. அப்போ வெளியில இருந்து ஒரு சத்தம் கேக்குது, நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லி இருக்கேன் என்ன பார்க்க வராத அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோயினும் ஒரு ஸ்டாஃப் தான் என்ன பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்து வரக்கூடாது அப்படின்னா நான் சொன்னதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஸ்டாஃப் இல்ல இல்ல இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண முடியாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இது ஏதோ அப்படின்னு தோணுது. இங்க கட் பண்ணா ஹீரோயின் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடியே வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ சார் கூட என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னால எதுவுமே உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக போறாங்களா. அப்போ ஹீரோ பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டு எனக்கு கவலை இருக்கு, உன்னை பத்தி எனக்கு மட்டும்தான் கவலை இருக்கணும், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நீ என்ன வந்து ஒரு இடத்துல பாரு அப்படின்னு இடத்தோட நேம் சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது ஹீரோ இப்போ சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ சைக்கிளோட பிரேக் பிடிக்கவே இல்லை, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. சைக்கிளுக்கு என்னாச்சு அப்படின்னு பிரேக்க பார்த்தா பிரேக் ஒயர் கட் ஆகி கிடக்குது, இது எப்படி கட்டாச்சுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது ஹீரோயினோட அம்மா இப்ப சொன்ன மாதிரியே ஹீரோயினை இனியொரு அகாடமிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இவ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து இப்ப செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கா, இங்க நாங்க ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸா மட்டும் தான் சேர்த்துப்போம், அதனால உங்களோட பொண்ணை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா கீழே கோவத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாருக்கோ கால் பண்ணி அந்த அகாடமிக்ல நாங்கெல்லாம் ஹீரோயினை விட மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் இல்ல, வேற ஏதாவது ஒரு டியூஷன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் இது போதாதாமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினோட அம்மா இன்னும் 4 வருஷம் தான், நீ ஸ்கூலிங் முடிக்கிறது வரைக்கும் மட்டும்தான் இதை சகிச்சுக்கோ, உனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னா நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் எப்போ உங்ககிட்ட மெடிக்கலுக்கு போறேன்னு சொன்னேன், நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா நீ இப்ப சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஃபியூச்சர்ல டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா அம்மா உனக்காக பண்ணன எல்லாத்தையுமே நினைச்சு சந்தோஷப்படுவ பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுமா, என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா எந்த பதிலுமே சொல்லாத உடனே ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ சொல்லிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போய் நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்போ அங்க வந்துட்டாங்க. உனக்கு என்ன டைமிங், நான் 6 மணிக்கு சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப குளிர்துன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட கண்ணை பார்த்தா ஹீரோயின் அழுதுட்டு நிக்கிறாங்க. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் எனக்கு ரொம்ப குளிருது
அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ தான் கையில வச்சிருந்த ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து ஹீரோயினோட கையில கொடுத்துட்டு அவங்களோட ஃபேஸ்ல வச்சு கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஹாட்டா இருக்கும், அதனால உனக்கு இனி கூலா இருக்காது சரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டா சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து வா உனக்கு ஒரு விஷயத்த நான் காமிக்கிறோம் அப்படின்னு ஹீரோயினை அவங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க இத நீ தான் பண்ணனியா அப்படின்னு. ஹீரோவும் ஆமா நான் தான் பண்ணேன், பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்காக நான் பண்ணியிருக்கேன், இதை நான் யார்கிட்டயுமே காட்டல, ஃபர்ஸ்ட் நீ தான் பாக்குற, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு சந்தோஷமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க உன்னோட ராசி என்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் ஸ்கார்பியோன்னு சொல்றாங்களா. அப்போ ஹீரோ அந்த இருக்குல்ல அந்த ஸ்டார் தான் ஸ்கார்பியோ, அது வந்து சம்மர் சீசன்ல வரும், ரொம்ப அழகா பிரகாசமா ஜொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியா, அது எனக்கு காமிச்சு கொடுப்பியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க கண்டிப்பா சம்மர் வரும்போது நான் உன்னை கூட்டிட்டு போய் காமிச்சு தரேன்னு சொல்றாங்க. எங்க சீன் கட்டாவது இப்ப ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க எல்லா ஸ்டார்ஸுமே ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல, எனக்குமே அந்த ஸ்டார்ஸ் மாதிரி ஜொலிக்கிறதுக்காக ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஹீரோயின் என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல திரும்பி பாத்துறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சாங் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிருக்கும். அவங்களுக்கே இன்னைக்கு அவங்களோட பர்த்டே மறந்து போயிட்ட மாதிரி தான் இருக்கும். ஹீரோ பாடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. இப்போ ஹீரோ மெதுவா ஹீரோயினோட பக்கத்துல வந்துட்டு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல, அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்டார்ஸ் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு கிளிப் எடுத்து ஹீரோயினோட தலைமுடியில வச்சு விடுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க நான் அழகா இருக்கேனா அப்படின்னு. ஹீரோ ஆமா நீ அழகா இருக்குன்னு சொல்றாங்களா. அப்ப நீ உன்னோட வாயாலே சொல்லு நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பஸ் வந்துடுதா. அதனால ஹீரோ சொல்றாங்க பஸ் வந்துடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு. ஹீரோயின் டக்குன்னு யோசிக்காம ஹீரோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு நிமிஷம் கூட நிக்காம பஸ்ல ஏறி போயிடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இத நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கீழே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினுக்கு நீ எங்க இருக்க, வீட்டுக்கு போயிட்டியா தூங்கிட்டியா அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல. எங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போறாங்களா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க நேத்தைக்கு நைட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேனே நீ எந்த ரிப்ளையுமே பண்ணலையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் அந்த மெசேஜஸ காலையில தான் பார்த்துட்டேன், நேத்தைக்கு நைட் எனக்கு உடம்பு சரியில்லை தூங்கிட்டேன் அப்படின்னு பொய் சொல்றாங்க. இது பொய் அப்படின்றது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரியுது. அந்த டைம்ல கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியில பாத்தீங்கன்னா ஹீரோவையுமே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குமே அந்த மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஹீரோ தப்பா நடக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய போட்டோ ப்ரூஃப் என்ன பாத்தீங்கன்னா ஹீரோயினை நர்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது ஹீரோயின் கழுத்துல கை வச்சு பாருன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த போட்டோ கிளிப் தான் எல்லா இடமும் பரவிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீதான் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நான் பண்ணல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நம்பாம நீதான் பண்ணிருப்ப உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நீதான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்ச, என்னால இதை இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது, கை மீறி போயிடுச்சு, அதனால நீ அமைதியா இருக்கிறதா உனக்கு பெட்டர். யாராவது வந்து உன்கிட்ட ஹீரோ தப்பா நடக்க ட்ரை பண்ணாரான்னு கேட்டா ஆமா அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை ஸ்டாஃப் எல்லாருமே உட்கார்ந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஸ்டாஃப் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், நீ அவளை நம்பாதன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன், இப்ப பாத்தியா உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துருது. இதுக்கு மேல நீயே உன்னோட விஷயத்த பாத்துக்கோ, நான் உன்னோட விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அங்க இருந்து கோபப்பட்டு போயிடுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வராங்க. ஆனா ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பேக் எடுக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் போனா போர்ட்ல எழுதி போட்டிருக்கோம் இதுதான் என்னோட லாஸ்ட் வார்னிங், அதனால உன்னோட பெட்டி பறக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ கோவத்துல அதுல அந்த டேபிள உதைச்சு போடுறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பாதி எழுதுறாங்க. அதுக்கப்புறமா டேபிள்லயே படுத்து தூங்கிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயினோட பக்கத்துல எழுந்திருச்சு வந்துட்டு நான் ஸ்கூல் கேட்டோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், என்ன வந்து பாத்துட்டு போ அப்படின்னு கிளாஸ் ரூம்ல இருந்து கிளம்பி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து ஏய் நில்ல எக்ஸாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்ல. ஹீரோ சொன்னதை கேட்காம அவங்க பாட்டுக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அப்புறமா ஹீரோவை பாக்குறதுக்காக போக போறாங்களா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ இப்ப எங்க போற, ஹீரோவை பாக்குறதுக்காகவா, நீ ரொம்ப வித்தியாசமான ஆள் தான், ஃபர்ஸ்ட் அவனை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க பார்த்த, அதுக்கப்புறமா இப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, என்னால உன்னை என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நம்ம இது எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்னால முடியாது, கண்டிப்பா என்னால முடியாது, நீ இதையும் மீறி ஹீரோவை பார்க்க போன அப்படின்னா கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் எல்லாருக்குமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஹோம் டீச்சர் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே ஹீரோயின் எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் ஸ்டாஃப் ரூம்ல ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ உடனே அடிச்சு பிறண்டு ஓடுறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்டாஃப் கேக்குறாங்க, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ எத்தனையோ தடவை ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்க மாத்தி போட சொல்லியிருக்க, நானும் அதை பண்ணியிருக்கேன், ஆனா இனி அப்படி நடக்க போறதே கிடையாது, நீங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ல குத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாமே என்னோட தப்புன்னு சொல்ல வரீங்களா, ஒரு டீச்சரா இருந்துட்டு நீங்க என்ன பண்ணுனீங்க, நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம வந்தப்பவே நீங்க நீ டாப் ஸ்டூடெண்ட், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருங்க, இதுதான் ஒரு ஸ்டாஃப் செய்யக்கூடிய வேலையா, ஸ்டூடெண்ட் லேட்டா வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவே மாட்டீங்களா, என்னோட அம்மா ஒரு நல்ல கம்பெனில இருக்காங்க, அப்பா ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா, நீங்க ஒரு தடவை கூட என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப் ஹீரோயினை போயிட்டு நீ என்ன சொல்ல வர, என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டா உள்ள வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சு இழுக்க போறாங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நீ கிளம்பு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு, நீங்க அவளோட கிரேட பத்தி மட்டும் தான் கவலைப்படணும், அதோட பர்சனல் விஷயத்துல எதுலையுமே நீங்க தலையிடக்கூடாது, ஏன்னா நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோயினை அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ மொட்டை மாடிக்கு தான் கூட்டிட்டு வராங்க. உனக்கு என்ன பிரச்சனை, அன்னைக்கு ஒரு தாத்தா கூட வழியில நின்னுட்டு இருந்தா, இன்னைக்கு ஹோம் டீச்சர் கூடயா, உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னை பத்தி என்னென்ன ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு தெரியுமா, அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், உனக்கு மட்டும் தான் ஹர்ட் ஆகுதா, எனக்கு எதுவும் ஹர்ட் ஆகாதா, நான் எவ்வளவு வழியில இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, அதாவது அவங்களோட வீட்டுக்கு டிராப் பண்ண கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாலத்து பக்கத்துல போனோடனே, இனி நான் போயிடுவேன், நான் நல்லா இருக்கேன், அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, அன்னைக்கு நான் சொன்னேன்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு, அது உண்மைதான், இப்பவுமே நான் உன்னை லவ் பண்றேன், ஏன்னா நீ அவ்வளவு ரூடா நடந்துகிட்டாலுமே முதல் நாளையில உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு, அது எந்த ஒரு நேரத்திலயுமே மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், என்னாலதான் நீ நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க, ஆனாலும் உனக்கு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, உன்ன மாதிரி நானும் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன், எப்பவுமே தனிமையில தான் இருப்பேன், எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நீ எப்பவுமே தனியா உட்கார்ந்துட்டு இருப்பல்ல, அப்பதான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு, அதனால உன்னோட ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பக்கத்துல போறாங்க. ஹீரோயினோட ஷூலேஸ் அவந்திருக்குமா, அதை கட்டி விடுறாங்க. நீ எப்பவுமே இனி தனிமையில இருக்க கூடாது, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றாங்க, இப்போ உன்னால எந்த ஒரு ஸ்டாரையுமே பார்க்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப இருட்டா இருக்கு, ஆனா ஒரு நாள் உன்னோட ஸ்கார்பியோ ஸ்டாரை பார்க்க முடியும், அன்னைக்கு கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன், அன்னைக்குமே நீ தனியா இருக்க மாட்டேன், எப்பவுமே இனி தனியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை பிடிச்சிட்டு, நீ எல்லாருக்குமே நல்லவளா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எனக்கு அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீ தான் என்னோட ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டச்சிங்கா இருக்குது. ஒருத்தர் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒன்னா ஸ்டாஃப் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரூம்ல இருக்காங்க, போ அப்படின்னு ப்ராஜெக்ட் ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ப்ராஜெக்ட் ரூம்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ செஞ்ச ப்ராஜெக்ட் கீழே விழுந்து உடைஞ்சு கிடக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம், இதை நீ தான் உடைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆமா நான் தான் உன்னை வார்ன் பண்ணேன்ல, அதுக்கப்புறமாவும் நீ இந்த மாதிரி அவன் கூட சுத்திட்டு இருந்த அப்படின்னா நான் எப்படி பொறுத்துட்டு இருப்பேன், அதனாலதான் உனக்கு பயமுறுத்தணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி பண்ணுனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்னோட லைஃப், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ டக்குன்னு மாத்தி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட பண்ணியிருப்பான், நீ ஏற்கனவே அவனுக்கு பண்ணது பார்த்தாதா இப்போ இதை வர உடைச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன இவன் மாத்தி பேசுறா அப்படின்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிப்பாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினை பத்தி தப்பா நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இதை பேசி இருப்பாங்க. ஹீரோ கோவத்துல அங்கிருந்து போவாங்களா, ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தியா, உனக்கு ரொம்ப ஜாலியா
இருந்துச்சா அப்படின்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, நான் சொல்றது கேளு அப்படின்னு. ஹீரோ கேக்குறதா இல்ல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, உட்கார்ந்து அழுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் தனியா நின்னுட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் போயிட்டு இன்னா இருக்கு, இதையுமே நீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்கு என்ன நடக்குது அப்படின்னு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லா பிளானையுமே போட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் தான் ஒன்னொன்னையா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, இதுதான் கடைசி தடவை, இன்னைக்கு நம்ம ஹீரோவை மட்டும் இல்ல ஹீரோயினோட மார்க்கையுமே டிராப் பண்ண வைக்கணும், அதனால இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்ட அப்படின்னா என்னோட மார்க் உன்னோட மார்க் எல்லாமே அதிகமாயிடும் சொல்றாங்க. இதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியில ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் பரவச்சுல, அந்த ரூமர் போய் ஹீரோயின் தான் வேணும்னே இந்த மாதிரி பிளான் பண்ணி ஹீரோட மார்க்க டிராப் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயின் கிளாஸ் ரூம்க்கு வந்து இருக்கும்போது அவங்களோட டேபிள்ல அசிங்கமா எழுதி இருக்கும். அதனால கிளாஸை விட்டு வெளியில போகணும்னு போவாங்க. அப்போ ஒரு பொண்ணு பின்னாடி இருந்துட்டு, ஹீரோயின் நான் ஒன்னு வீடியோ எடுக்க போறேன் இப்போ அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. இனி ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினை தள்ளி விடுவாங்க. ஹீரோ ஒரு கெட்டு போன மாவை வச்சு அடிச்சிருப்பாங்கல்ல, இப்ப அதே மாதிரி ஹீரோயினுக்கும் பண்றாங்க. இந்த வீடியோவை அந்த பொண்ணு நெட்லயும் அப்லோட் பண்றா. எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூல்ல ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கும். ஹீரோயின் தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த பையனை என்னெல்லாம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்களா, அப்போ நிறைய கேர்ள்ஸ் போய் வேணும்னே ஹீரோயினை கீழே தள்ளி விடுறாங்க. இத நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோயின் தலையில வச்சிருந்த அந்த ஸ்டார் பின் கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோயின் அதை எடுக்க போகும்போது யாரோ ஒரு ஆள் கால் வச்சு அதை நசுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுல கண்ணீர் கெட்டுது. ஆனா ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி கூட ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டியா, எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, கண்டிப்பா உனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் அதை பார்த்துட்டு நீ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கிஃப்டும் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட ஷூலேஸ் அவுந்து இருக்கு அப்படின்னு. ஹீரோயினோட அம்மா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அப்பா கிட்ட ஒழுங்கா பேசு, மரியாதையா பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு நான் தாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு பொண்ணோட சோசியல் மீடியா ஹேக் ஆயிடுச்சான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சோசியல் மீடியாவே பார்த்துட்டு இருக்காங்க. அவ ரொம்ப அழகா இருக்கா, இவளோட நேம் ஹீரோயின் தானே அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோ எழுந்திருச்சு போயிட்டு அவங்க என்ன பாக்குறாங்கன்னு பார்த்தா அதுல ஹீரோயினோட சோசியல் மீடியா பேஜ் தான் ஹேக் ஆயிருக்கும். எல்லா போஸ்டுமே பப்ளிக் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ அதை பாக்குறாங்க. ஃபர்ஸ்டா ஹீரோயின் வந்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுற மாதிரி போயிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவையுமே போஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எங்க போய் நான் ஹீரோயினை தேடட்டும் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போய் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டெப்ஸ் வழியா ஸ்கூல்ல மேல ஏறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோ அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மொட்டை மாடிக்கே போயிட்டாங்க. மொட்டை மாடி விளிம்புல போய் நிக்கிறாங்க. இப்பவுமே அவங்களோட ஷூலேஸ் அவுந்துதான் இருக்குது. மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்னன்னா, ஹீரோயின் அன்னைக்கு மேல ஏறி பிரிட்ஜ் மேல நின்றுப்பாங்கல்ல, அப்ப நிஜமாவே சூசைட் பண்ண தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அத நம்ம ஹீரோ தடுத்திருப்பாங்க. அதனால அன்னைக்கு உன்னை பார்த்த நேரத்துல இருந்தே எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆனா நான் அதை உன் மேல காட்டாம இருந்தேன். அதுக்கப்புறமா நீ என்னோட ஷூலேஸ ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போது நீ தான் எனக்கானவன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மூமெண்டே நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டேன். நீ என்னோட லைஃப்ல இருந்தாகணும் அப்படின்லாம் அந்த போஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அததான் நம்ம ஹீரோ ரீட் பண்ணிட்டு ஹீரோயினை இப்படி தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணது, அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட சேர்ந்து சம்மர்ல நம்ம ஸ்டாரை பார்க்க போலான்னு சொன்னது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே ஓடுறாங்க ஹீரோயினை தேடி. இந்த பக்கம் ஹீரோயின், எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணினேன், நீ கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணினேன், ஆனா எல்லாமே தப்பா போயிடுச்சு, நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பண்ணல, ஆனா எல்லாமே நான் தான் பண்ணேன் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா அந்த விளிம்பு பக்கத்துல இன்னும் தள்ளி போறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினை தேடி கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நிம்மதியே வருது. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் வேற கேட்டிருக்கோம் இவங்க இங்க மொட்டை மாடியில ஏறும்போது. அதனால ரொம்பவே பயந்து
இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே மெதுவா ஹீரோயினோட பக்கத்துல வந்து ஹீரோயினோட ஒரு கால் ஷூவையும் ஹீரோவோட ஒரு கால் ஷூவையும் அப்படியே கட்டி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுறாங்க. ஆனா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட கைய கொடு அப்படின்னு கைய நீட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே கைய கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. ஒரு கால் ஷூ ரெண்டு பேருக்குமே கட்டி இருக்குது. இனி ஒரு காலை வச்சு நடக்கிறாங்க. ரெண்டு பேருமே கைய பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ சொன்னது சரிதான் அப்படின்னு. என்ன சரி அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்களா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இப்போ இது விண்டரா இருக்கலாம், அதனால ஸ்கார்பியோ ஸ்டாரை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா சம்மர் வரும்போது கண்டிப்பா அந்த ஸ்டார் தெரியும். அப்போ நீ என்ன அங்க கூட்டிட்டு போவதானே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு தலையாட்டுறாம, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம், அது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப நாளைக்கெல்லாம் ஒண்ணும் வெயிட் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாளையிலே சம்மர் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படியே இந்த மூவி இங்க முடியுது. நிஜமாவே ரொம்ப ரொமான்டிக்கா இல்லனா கூட ஒருத்தர் ஒருத்தர் லவ் சொல்லாமலேயே அவங்களுக்குள்ளேயே லவ் வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட். ரியலாவே ஸ்கூல்ல எல்லாம் மார்க்குக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. பேரண்ட்ஸ் போடுற பிரஷர்னால பிள்ளைங்க எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேணாலும் போவாங்க அப்படின்றதையும் இங்க காமிச்சிருக்காங்க. சோ இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மூவி சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.